ஓம் சாந்தி. நான் அனைவருடைய கஜானாக்களையும் நிரம்பச் செய்யும் ஆத்மா. நான் பரந்த புத்தியுடைய ஆத்மா. நான் சதா வெற்றியுடைய ஆத்மா. உயிர்தானம் கொடுப்பவர் பரமாத்மா. அவர் அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கின்றார். அதன் மூலம் உயிர்தானம் கிடைத்து விடுகின்றது. அத்தகைய உயிர்தானம் கொடுப்பவராகிய தந்தையை நான் அன்புடன் நினைவு செய்கின்றேன். சங்கம யுகத்தில் எனக்கு கிடைக்கும் இந்த ஞானம் வருமானத்திற்கான ஆதாரமாகும். இந்த படிப்பின் ஆதாரத்தில் அனைத்து கஜானாக்களும் நிறைந்து விடுகின்றன. இந்த படிப்பினால் 21 பிறவிகளுக்கு மகிழ்ச்சி கிடைத்து விடுகின்றது. ஆகையால் எனக்கு எந்த ஒரு பொருளையும் அடைய வேண்டும் என்ற ஆசை கிடையாது. தந்தை ஞானத்தின் தானம் கொடுக்கின்றார். அதன் மூலம் ஆத்மா மாறிவிடுகின்றது. சிவத்தந்தை நமக்கு கற்றுத்தருவதற்காக வந்திருக்கின்றார். மனிதர்கள் எப்போது திருந்துகிறார்களோ அப்போது உலகமே திருந்திவிடுகின்றது. இது அனாதி நாடகம். நாம் மனிதர்கள் அனைவரையும் சீர்திருத்துவதற்காக முயற்சி செய்கின்றோம். இப்போது நாம் ஆரியர்களாக ஆக வேண்டும். இது மனித சிருஷ்டியின் விருட்சமாகும். தந்தைதான் உயிர்மூச்சு என்ற தானத்தை கொடுக்கின்றார். தந்தை நம்முடைய கஜானாவை நிரப்பி தருகின்றார். இந்த படிப்பின் மூலம் 21 பிறவிகளுக்கான சுகம் கிடைக்கின்றது. ஒருவர் மற்றவரை கீழே விழ வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் உயர்த்துபவர் ஒரே ஒரு தந்தையாவார். படிப்பு சொல்லித் தருபவர் சொல்லிக் கொடுத்துவிட்டு மறைந்து விடுகின்றார். நாம் இப்போது தாரணை செய்கின்றோம். பாரதம்தான் முதல் தரமான பவித்திர பூமியாகும். இது ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தின் அஸ்திவாரமாகும். அனைத்தையும் விட நல்ல தர்மம் இந்த பிராமண தர்மமாகும். இங்கே நாம் வைரம் போல் ஆகின்றோம். தேவதைகளை விட பிராமணர்களாகிய நாம்
ஞானம் நிறைந்தவர்கள். நாம் பெற்றுக்கொள்ளும் ஞானம் நம்முடன் கூடவே வருகின்றது. தந்தையை நினைவு செய்து செய்து சரீர உணர்வு நீங்கி போய்விடுகின்றது. இப்போது நமது புத்தி திறந்து விட்டது. நாம் இப்போது நம்முடைய நினைவு சின்னங்களை பார்க்கின்றோம். எப்போது நாம் அவ்வாறாக ஆகிவிடுகின்றோமோ அப்போது பக்தி போய்விடுகின்றது. நாம் யாருக்கும் தலைவணங்காமல் இருக்கின்றோம். இது மிகப்பெரிய பரீட்சையாகும். ஆகவே நாம் தன்னைத்தான் பார்க்கின்றோம். ஆத்மாவாகிய நான் பவித்திரமாக இருக்கிறேனா என்று. பேட்டரி நிரம்பும் போது யோகா இருக்கின்றது. தந்தையிடம் யோகம் சரியாக இருக்கும்போதுதான் சதோ பிரதானமாகின்றோம். என்னுடைய பரந்த புத்தி மூலம் அனைத்து சக்திகள் என்ற சேவாதாரிகளை தேவையான சமயத்தில் நான் காரியத்தில் ஈடுபடுத்துகின்றேன். என்னென்ன பட்டங்கள் எல்லாம் பரமாத்மாவின் மூலமாக நேரடியாக கிடைத்திருக்கின்றதோ அவற்றின் போதையில் நான் இருக்கின்றேன். நான் ஸ்வமானத்தின் ஸ்திதி என்ற சீட்டில் செட்டாகி இருப்பதால் அனைத்து சக்திகளும் சேவைக்காக சதா ஆஜராகி இருப்பது எனக்கு அனுபவம் ஆகின்றது. நான் வரதானம் மற்றும் ஆஸ்தியை காரியத்தில் ஈடுபடுத்துகின்றேன். நான் எஜமானராகி யோகயுக்தாகி யுக்தியுக்தான சேவையை சேவாதாரிகளிடம் வாங்குகின்றேன். ஆகையால் நான் சதா மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இந்த சீர்கெட்ட பழைய உலகத்தை செம்மைப்படுத்துவதற்காக என்னை நான் செம்மைப்படுத்திக் கொள்கின்றேன். எனது புத்தியை தந்தையின் நினைவினால் தூய்மைப்படுத்துகின்றேன். நான் ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். நான் ஞானத்தை தானம் செய்து அனைவருடைய கஜானாக்களையும் நிரம்பச் செய்கின்றேன். ஸ்வமானம் என்ற ஆசனத்தில் நிலைத்திருந்து சக்திகளை கட்டளையின் அடிப்படையில் நடத்தக்கூடிய பரந்த புத்தியுடைய ஆத்மா நான். எந்த ஒரு காரியத்தையும் துவங்குவதற்கு முன் வெற்றி சிரேஷ்ட பிராமண ஆத்மாவாகிய என்னுடைய பிறப்புரிமை ஆகும் என்ற நினைவை வெளிப்படுத்தும் ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.